கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய செவிகளை இருதயங்களை திறந்து கொடுத்து வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் இடைப்படட்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவருடைய ஜனத்திற்காக ஆண்டவர் கொண்டிருக்கிற ஆசையினுடைய பிரதிபலிப்பு தான் வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தும் அவருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடுதான் வாக்குத்தத்தங்கள். அவருடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் வெளிப்படுத்தும் அவருடைய சுவாபம் அது. வேறொன்றை, அதாவது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு வேறொன்றை செய்பவர் அல்ல. ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் குழப்ப மாட்டார். நம்முடைய ஆண்டவர் குழப்ப மாட்டார். நம்ப வைத்து நம்மை ஏமாற்றி வேறொன்றை நம்முடைய வாழ்க்கையிலே செய்பவர் அல்ல. அவர் நிச்சயமாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுக்கிற காரியத்தை நம்புவதற்கு நமக்கு கஷ்டமா இருந்தாலும் நாம் ஆமென் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் ஆமென் என்று சொல்லவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாம ஆம் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் ஆமென் சொல்லவே மாட்டார். அதே போல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு ஆம்னு சொல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிபந்தனைக்கு ஆம் என்று நாம சொன்னாதான் நம்ம வச்ச ஆமேன்னு சொல்ல வைப்பார். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் தான் ஆமும் சொல்லணும், ஆமேன்னு முதலாவது அவர் தான் சொல்லணும். ரெண்டாவது நம்மை சொல்ல வைத்து செயல்படுகிறவர் அவர். மூன்றாவது அவர் செய்கிறது, நம்மையே ஆம் என்றும் சொல்ல வைப்பார், நம்மையே ஆமேன் என்றும் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புவது வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கம் என்ன? 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார்னா, நம்மை திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக. வாக்குத்தத்தை கொடுத்ததற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர். ஏன் வாக்கு பண்ணுகிறார்? இப்ப வாசிங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்களை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம நினைக்கிற வாக்குத்தத்தங்கள் என்பது நம்முடைய கதறுதலுக்கு பதில் கொடுப்பதற்காக அல்ல. நம்முடைய கதறுதலுக்கு பதில் கொடுக்க அல்ல, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுப்பதற்காகவும் அல்ல. வாக்குத்தத்தத்தை கொடுத்ததனுடைய நோக்கம் தேவனுக்கு என்னாலே நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மகிமை உண்டாவதற்காக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
அல்லேலூயா. நான் ஜெபித்து ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த சூழ்நிலையில அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது நிறைவேறும் போது பிரச்சனை தீர்வது முக்கியம் அல்ல. சொல்லுங்க, பிரச்சனை தீர்வது முக்கியம் அல்ல, பதில் கொடுத்ததும் முக்கியம் அல்ல, கர்த்தருக்கு அதிலே மகிமை உண்டாயிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, அதிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருக்கணும். அதுதான் பிரச்சனை, அதுதான் சிறந்தது. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றேன், கர்த்தர் மகிமைப்படலைன்னா அந்த வாக்கு தத்துவத்தினால பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் மகிமைப்படலைன்னா அந்த வாக்கு தத்துவத்தினால பிரயோஜனமே இல்லை. இன்று நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள உதவி செய்வாரா? இதுவரைக்கும் நம்ம நினைச்ச வாக்கு தத்துவங்கள் நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், வாக்கு தத்துவங்கள் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பரிகாரம் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். என்னவென்றால், என் பிரச்சனை தீர்வது முக்கியம் அல்ல, என் கண்ணீர் தீர்வது முக்கியம் அல்ல, என்னாலே என்னுடைய சூழ்நிலையில கர்த்தருக்கு மகிமை வருதா, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிலிருந்து வெளிப்படுத்த வேண்டிய 3 காரியங்கள் இந்த 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் இருக்கிறது. இந்த 3 இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு இது வெளிப்படும், எனக்கு இது வரும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அந்த 3ஐயும் இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் நேராக நம்மிலிருந்து அதை உருவாக்கி அந்த வாசனை அவருக்கு உகந்ததாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது காரியம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோமே. முதலாவது வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரே, அதனுடைய நோக்கம் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வாசனையை நாம் என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை பற்றி ஒன்றை விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்மை பார்த்து சொல்றாரு, என்னிலிருந்து ஒன்று வெளிப்பட கர்த்தர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? என் வாழ்விலிருந்து ஒரு வாசனை வெளிப்படும். என் வாழ்க்கையிலிருந்து ஒரு வாசனை என்ன பண்ணணும்? வெளிப்படணும். ஏதோ நான் ஆலயத்திற்கு வருகிறேன், அல்ல வீட்டில் நான் கைத்தட்டி பாடி என்ன பண்ணுகிறேன்? பரவசம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வாதத்திலே செழித்து போவதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏதோ பரவசத்தில் கைத்தட்டி பாடி கர்த்தரை ஆராதிச்சுட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு செழுமையா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் போது என்னிலே இருந்து தேவனுக்கு ஒரு வாசனை வர வேண்டும். சொல்லுங்க, அற்புதம் செய்யும் போது என்னிலிருந்து ஒரு வாசனை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். வாசனை என்ன? கர்த்தர் நம்மிலே கிரியை செய்ததினால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நிகரற்ற சாட்சி, அதுதான் வாசனை. அல்லேலூயா. நற்கந்தம், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் போதும். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்.
வாசனை மிக்கது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய சாட்சி எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க நற்கந்தம், வாசனை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வாசனை வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சுகந்த வாசனையாக ஆண்டவர் பலியை என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே நம்மிடத்தில் ஆண்டவர் பலியை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒன்று வெளியே வரட்டும். அது என்ன என்று சொன்னால், என்னுடைய நாமத்து மகிமைப்படுவதற்கு, என்னுடைய நாமத்திற்கு ஒரு நல்ல பெயர் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பெயருக்கு ஆண்டவரே வாசனை வரக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல சாட்சி என்னிலே இருக்க, என் குடும்பத்திலே இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறோம்? பெறுகிறோம். ஆனால் வருஷம் முழுவதும் வாக்குத்தத்தம் வாசனை வீசுதா ஆண்டவருக்கு? அந்த வாசனை, அந்த வாக்குத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வாசனை வீசுதா என்பதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகம். நிறைய பேருக்கு அந்த வார்த்தை வசனமே மறந்து போய் விடுகிறது. ஆண்டவர் கொடுத்த வசனமே, வார்த்தையே நமக்கு மறந்து போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எப்பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு என்ன வரணும்? நற்கந்தம் எழும்புவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் கர்த்தர் வெற்றி சிறக்க செய்ய வேண்டும். கைவெத்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நற்கந்தம் வரணும்னா எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் என்னை நீர் வெற்றி சிறக்க செய்ய வேண்டும். தோல்வி அடைந்த வாழ்க்கையிலிருந்து நற்கந்தம் வர முடியாது. வெற்றி அடைந்த வாழ்க்கையிலிருந்து தான் நற்கந்தம் என்ன பண்ண முடியும்? தோல்வி அடைஞ்சவன் சோர்ந்து போய் கன்னத்துல கையை வச்சு கீழே உட்காந்துக்குவான். அவன் சாட்சி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். வெற்றி பெற்றவர்கள் தான் சாட்சி சொல்ல முடியும். அந்த எல்லா இடத்திலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீரானா உங்க நாமத்திற்கு அது நற்கந்தமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆகவே தான் எங்களை, அங்க வசனம் சொல்லுது, எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், அதற்கு என்ன செய்கிறார்? எல்லா இடங்களிலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் பிள்ளை வெற்றி அடைவதற்கு என் தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆமென். வாய்ப்பை தருகிறார். நம்மை வெற்றி அடைய செய்வதின் மூலம் நற்கந்தம் வரும். எப்பொழுதும், எல்லா இடங்களிலும். ஏன் அதை அப்படி சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். இந்த வெற்றி எப்ப இருக்கணும்? விசுவாசிகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறார்களே அவர்கள் மத்தியிலே அல்ல. ஆண்டவரே, நான் பணிபுரிகிற இடத்துல, நான் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, நான் தொழில் செய்கிற இடத்திலே, ஆண்டவரே அப்படிப்பட்ட இடத்துல உம்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் நடுவிலே என் வாசனை வீசணும். அல்லேலூயா. பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு போயிட்டு அந்த பெர்ஃப்யூம் வாசனை இல்ல, அவர்கள் நடுவிலே என்னிலிருந்து உம்முடைய வாசனை வீசணும். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அப்படி ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையாக இருக்க கிருபை தருவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால்
2 கொரிந்தியர் 2:13. வாசிங்க வாசிங்க. ஆகையால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். அவர் சொல்றாரு, மக்கதோனியா நாட்டிற்கு நான் திரும்பி வந்தேன் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்றாரு, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். மக்கதோனியா என்ற இடத்துல கர்த்தர் கொடுத்ததான வெற்றியை அப்போஸ்தலனாகிய பவுல் நினைப்பூட்டுகிறார். அந்த வெற்றியை நமக்கும் தர இந்த காலை வேளையில நாமும் எதிர்பார்ப்போடு இருப்போம். அப்போது நற்கந்தம் எழும்ப என் கர்த்தர் உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11 21 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலிப்பி பட்டணத்தில் இருந்து அத்தேனே பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். அப்படி வரும் பொழுது வேறு ஒரு ஊரிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாய் இருந்ததில்லை. ஆனால் அத்தேனே பட்டணத்திற்கு வரும் பொழுது பவுல் தனிமையாய் இருந்தான். அவர் யார் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய பட்டணம், ஞானிகள் நிறைந்ததான பட்டணம். இவனையும் யாருக்கும் தெரியாது, இவனுக்கும் யாரையும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்தான் சொல்லி அறிமுகப்படுத்த கூட யாரும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரன் சொல்லி அறிமுகப்படுத்த கூட யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு இடமும் இல்லை. சந்தை வெளியிலே ரோட்டிலே நின்று வருகிறவர்களை பார்த்து, உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்கிறார். சந்தை வெளியில நின்றுட்டு நடு ரோட்ல நின்றுட்டு தன்னந்தனியா ஆளா உங்களுக்கு இயேசுவை குறித்து தெரியுமா என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு அங்கே கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? அந்த வெற்றியை அப்போஸ்தலனாகிய பவுலே எதிர்பார்க்கல. கர்த்தர் கொடுத்த வெற்றியை அப்போஸ்தலனாகிய பவுலே அந்த இடத்துல என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆண்டவர் கொடுத்தது எதிர்பாராத வெற்றி. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்க எதிர்பாராத ஒரு வெற்றியை கர்த்தர் தரணும்னா தேவனை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெற்றி என்ன? ரோட்டில் இருந்தவனை யுனிவர்சிட்டி மார்ஸ் மேடைக்கு கர்த்தர் மேலே கொண்டு போனார். நடு ரோட்ல நின்று சுவிசேஷம் சொல்றவன, தன்னந்தனியா நின்றவன பெரிய யுனிவர்சிட்டி மார்ஸ் மேடையிலே கொண்டு போய் எவருக்கும் இல்லாத ஒரு பெரிய, அவரே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை முன் அறிமுகம் இல்லாமல் முன்பின் தெரியாத இடத்திலே ஒன்றும் புரியாத, ஒன்றும் தெரியாத, உங்களுக்காக எதையும் செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே தேவன் வெற்றியை தருவதற்கு வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் சற்றும் எதிர்பாராத வெற்றி ஆண்டவர் படிப்படியா கொண்டு போவார். அந்த மேடையில எந்த அப்போஸ்தலனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எதிர்பாராத வெற்றி. இதற்கு முன்பு அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது லீஸ்திரா பட்டணத்திற்கு போகிறான். அங்கே ஒரு நடக்காத ஒரு மனிதன், நடக்காதவன், அற்புதம் பேதுரு பிடித்து எழுப்புகிறான். அந்த ஊரே ஆச்சரியப்படுகிறது. எதிர்பாராத அற்புதம், ஆனால் எதிர்பாராத பிரச்சனையும் வந்துச்சு. எதிர்பாராத அற்புதம், ஆனால் எதிர்பாராத, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதமும் நடக்கும், எதிர்பாராத பிரச்சனையும் வரும். பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டாங்க. பிரச்சனை என்னது? பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் எதிர்பாராத வெற்றியை தந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் மறுபடியும் கர்த்தர் எழும்பி நிற்க வைத்தார். கை வைத்து சொல்லுங்க, சாத்தானே எத்தனை முறை நீ பிரச்சனையை கொடுத்து என்னை கீழே தள்ளனாலும் என்னை மறுபடி எழும்பி நிற்க வைக்கிற ஒரு சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிசாசு நினைச்சான் இதோட முடிச்சிடலாம் நினைச்சான். கர்த்தர் பவுலுக்கு அந்த ஊரிலே கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் அங்கே ஒரு தீமோத்தேயுவை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு தீமோத்தேயுவை
கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெற்றியை தருவார். சத்துரு குறுக்கே வந்து அதை திருப்ப நினைப்பான். சோர்ந்து போகாதீங்க. கொஞ்சம் நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்றால் என்றைக்கும் கண்டிராத ஒரு முத்து அங்கே கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். அற்புதம் செஞ்சார், பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஒரு தீமோத்தேயுவை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதற்காக சோர்ந்து போயிடாதீங்க. கொஞ்சம் நிலைத்திருந்து பாருங்க, அங்க இருந்து ஒரு முத்துவை கண்டுபிடிக்க எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அங்கே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது தெசலோனிக்கேயா பெரோயா பட்டணத்திற்கு வருகிறான், கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறான். அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடத்திலெல்லாம் என் கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போன இடத்திலெல்லாம் வெற்றி சிறக்க செய்த தேவன் என்னையும் வெற்றி சிறக்க செய்வீராக. தெசலோனிக்கேயில போய் ஒரு பிரசங்கம் பண்ணா எதிர்பாராத கிரேக்கர் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். எதிர்பாராத கிரேக்கர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்ப முடியாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். நாம கூட நினைச்சிருப்போம், இவங்கெல்லாம் மாறுவாங்களா, இந்த ஆளெல்லாம் ரட்சிக்கப்படுமா, இந்த ஆளெல்லாம் சபைக்குள்ள வருமான்னு நினைப்போம். ஆனா அப்படிப்பட்டவங்களை தான் அன்றைக்கு கர்த்தர் சந்தித்தார், ரட்சித்தார். நம்ப முடியாத வெற்றியை கர்த்தர் தருகிறார். எதிர்பாராத வெற்றியை தருவார், நம்ப முடியாத வெற்றியும் தருவார். கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல, எதிர்பாராத வெற்றியும் தருவார், நம்ப முடியாத வெற்றியும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்ப சத்துரு நினைத்தான் அழித்து விடலாம் என்று சொல்லி சத்துரு நினைத்தான். அழிக்கலாம் என்று நினைத்தால் தேவன் எப்படி திரும்ப வெற்றி தந்தார்? ஆட்களை எழுப்பி கொண்டே இருந்தார். அவன் அழிச்சிடலாம் அமுக்கிடலாம் நினைச்சா கர்த்தர் ஆட்களை என்ன பண்ணுகிறாரு? எழுப்பினார். அடிப்பதற்கு பதில் எல்லா சபையை விட நல்ல சபையை தெசலோனிக்கேயில தான் வந்துச்சு. அடி இருந்துச்சு, ஆனா தெசலோனிக்கேயில தான் ஒரு நல்ல சபை உருவாக கர்த்தர் உதவி செய்தார். பெரோயாவில் உள்ள சபைகளை அழிக்க அனுப்பினான். அங்க உள்ள ஆட்கள் தான் எல்லாரை விட நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, சத்துரு எங்கெல்லாம் எழும்பி அழிச்சிடலாம் முடிச்சிடலாம் நினைச்சா அங்கிருந்து தான் சிறந்த சபையை உருவாக்குவார். அங்கிருந்து தான் என்ன சொன்னது? ரெண்டாவது, நற்குணசாலிகளாய் இருக்கிற ஆட்களை கர்த்தர் மாற்றுவார். பவுல் கொரிந்துவிலே ஊழியம் செய்கிறார். அநேகரை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். சத்துரு நினைத்தான் ஒரு நாள் மிரட்டுகிற மிரட்டில ஓடி போயிடணும், ஒரு நாள் மிரட்டுகிற மிரட்டில ஓடி போயிடணும், ஊழியம் அதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்றார், அப்பா ஒரு நாள் இல்லப்பா 1.5 வருஷம் நீ இங்கே தான் இருக்க போற. ஒரு நாள் இல்ல 1.5 வருஷம் நீ என்ன பண்ண போற? இங்கே தான் இருக்க போகிற. அல்லேலூயா. நீ ஆண்டவர் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? மூன்றாவது, சத்துருவினாலே அழிக்க முடியாத வெற்றியை என் கர்த்தர் கொடுத்தார். சரித்திரத்திலிருந்து சத்துருவினாலே அதை அழிக்க முடியவில்லை. கைவர்த்தி, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை எங்களுக்கு நீர் தரும்போது நாங்க பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா நாங்க சொல்லவே தேவையில்லை. அதில் சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நீங்க தரும்போது நாங்க கை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எங்களை பார்க்குறவங்க தானாகவே வந்து சொல்லுவாங்க, எங்கள் சூழ்நிலையிலிருந்து உமக்கு ஒரு மகிமை உண்டாகும். அந்த மகிமையை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவர்களால் நிச்சயமா இதை செய்திருக்க முடியாது, இவர்கள் நம்பி இருக்கிற தேவன் இவர்களுக்காக இதை செய்தார்னு அவங்க சொல்லி பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்பட, உங்க நாமம் உயர்த்தப்பட, ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையிலே உமக்கு ஒரு மகிமை வர வேண்டும். அதில் ஒன்று, அவருக்கு வாசனை வர செய்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சாட்சி வந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தருக்கு அது வாசனையாக நற்கந்தமாக எழும்ப உதவி செய்வீராக. இரண்டாவது நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய காரியம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே முதல்ல சொன்ன வாசனை வெளிப்படணும், ரெண்டாவது வெளிச்சம் வரணும். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். இங்க பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, எங்களில் இருந்து ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாய் எங்கள் இருதயங்களிலே ஆண்டவர் பிரகாசித்தார். அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன் இருதயங்களிலே ஏன் வெளிச்சத்தை பிரகாசித்தார், ஏன் ஒளியை தோன்ற பண்ணினார் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் மகிமைப்படுவதற்கு தேவையான ஒரு வெளிச்சம் என்னிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. இது என்ன? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளதான மகிமையின் அறிவாகிய ஒளி. அர்த்தம் என்ன? 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு நல்ல கவனிங்க. அது வேறு ஒண்ணு இல்லை. இங்க சொல்றாரு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான ஒளி. சுவிசேஷம் என்பது வாசிக்கிற புத்தகம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷம் என்பது வாசிக்கிற புத்தகம் அல்ல. சுவிசேஷம் என்பது இயேசுவினுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் மூலமாக நற்செய்தி வந்தது. நாம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நற்செய்தி வந்ததுனால தான், அந்த சுவிசேஷம் தான் உங்களையும் என்னையும் மாற்றி இங்கே உட்கார வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது, நம்மை மாற்றினது. அதோடு நிறுத்தாமல் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. என்ன கிரியை செய்கிறது? நம்மை தினந்தோறும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை தினந்தோறும் அந்த ஒளி மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மோசே தேவ சமூகத்தில் இருந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்தது. தேவனோடு கூட 3 சீஷர்கள், ஆனா அவங்க முகம் பிரகாசிக்கல. ஆண்டவரோடு கூட இருந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. இயேசுவோடு கூட இருந்த 3 சீஷர்கள், அவங்க முகம் பிரகாசிக்கவில்லை. ஏன்? புதிய ஏற்பாட்டிலே முகத்தை பிரகாசிக்க செய்வதல்ல தேவ நோக்கம். முகம் அகத்தினுடைய அழகை வெளிப்படுத்தும். முகம் அகத்தினுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளே ஆண்டவர் தருகிற மாற்றம், ஆண்டவர் தருகிறதான கிருபை முகத்திலே வெளியே தோன்றணும். சொல்லுங்க, உள்ளத்திலே ஆண்டவர் தருகிற மாற்றம், அவர் தருகிற கிருபை முகத்திலே தெரிய வேண்டியது தேவனுடைய குணாதிசயம். முகம் பிரகாசித்த மோசேக்கு, ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் முகத்துல என்னுடைய குணாதிசயம் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதான தெய்வீக பண்புகளை அறிந்து தேவ உதவியினாலே, தேவ கிருபையினாலே நீங்களும் நானும் இடமளித்து நமக்குள்ளே இருந்து முகத்தின் வெளி ஒளியாய் அவருடைய குணாதிசயம் வெளிப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரத்துல விவாதம் பண்ணின போது அவன் முகம் தேவ தூதன் முகம் போல பிரகாசித்தது. அவனை கல்லெறிகிறார்கள். அப்ப முகம் பிரகாசமாகல, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம்.
அவனோ முழங்காற்படியிட்டு முழங்காற்படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்லங்க போதும். அங்க செய்கிற ஒரு ஜெபத்தை பாருங்க. இவர்கள் செய்கிறாங்களே, இவங்க செய்யற பாவத்தை அவங்க மேல சுமத்தாதிரும். இயேசு எப்படி ஜெபித்தாரோ அப்படியே அவனும் அந்த நேரத்திலே ஜெபிப்பதற்கு என் வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் என்ன என்றால், இயேசு இப்படித்தான் இருப்பார், ஜீவனுள்ள தேவன் இப்படித்தான் இருப்பார் என்பதை என்னுடைய பண்புகள் மூலமாக நான் வெளிச்சம் கொடுக்கணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு நல்ல கவனிங்க. நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, முன்னால இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, இந்த ஆளை பார்த்தா படிச்ச மாதிரியே தெரியல, இந்த ஆட்களை பார்த்தா படிச்ச மாதிரியே தெரியல, எல்லாம் கை நாட்டா இருக்குது. எல்லாம் இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்தா அப்படிதான் நினைக்குது, இவங்களாம் படிச்ச ஆள் இல்லை போல, எல்லாம் கை நாட்டா இருக்குது போலன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு அங்க நல்ல கவனிங்க, அவங்க அப்படி நினைச்சாலும் அவங்களுக்கு ஒன்ன கர்த்தர் புரிய வைக்கிறார். என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சுவாபத்தை, உம்முடைய தன்மைகளை, உம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் வெளிச்சம் என் தேவனுக்கு மகிமை வர உதவி செய்வீராக. வாசனை வர வேண்டும் என்றால் கர்த்தர் வெற்றியை தந்தார். இப்ப வெளிச்சம் வரணும் என்றால் என்ன செய்தார்? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்தை வாசி. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை என்ற மண்பாண்டத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை என்கிற மண்பாண்டத்துல ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். தேவ ஆவியினுடைய நிறைவு என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் மண்பாண்டத்திற்கு உள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது இந்த வெளிச்சத்தை எப்படி கொடுப்பது? பவுல் சொல்றாரு, நான் என்னையே பிரசங்கியாமல் கிறிஸ்து வெளிப்படும்படி செய்கிறேன். இந்த வெளிச்சம் என்ன வேணும் அப்படின்னா, ஒன்ன நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, பானையை பற்றி பேசாமல் பானைக்குள் இருப்பதை பேச கிருபைத்தார். கை கூடி சொல்லுங்க, இந்த வெளிச்சம் வரணும்னா பானையை குறித்து பேசக்கூடாது, பானைக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை குறித்து பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு கொடுத்தாரே அந்த பொக்கிஷத்துல நான் கவனமாயிருக்கணும். எனக்கு கொடுத்த பொக்கிஷத்துல நம்ம கவனம் எல்லாம் இந்த பாண்டத்து மேலேயே இருக்கு, மண்பானை மேலேயே நம்ம கவலை எல்லாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த பானையை பத்தி கவலைப்படாத, எனக்கு இதுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை குறித்து நீ கவலைப்படு. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல பாருங்க, பானையை எல்லாரும் உடைக்கலாம், பொக்கிஷத்தை உடைக்க இடம் கொடுக்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பானையை யாரும் உடைக்கலாம்,
ஆனா உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை உடைப்பதற்கு நாமளும் உடைக்க கூடாது, மற்றவர்கள் உடைக்கிற காரியத்தை கொண்டு வரும்போது இடம் கொடுக்க கூடாது. சில நேரத்துல பொக்கிஷத்தை நாமளே உடைச்சிடுவோம், சில நேரத்துல மற்றவங்க பொக்கிஷத்தை உடைக்க நமக்குள்ளே வந்து பேசுவாங்க. ரெண்டுக்கும் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிரச்சனை வந்து பானையை உடைக்கலாம், பிரச்சனையை உடைக்க ஆட்களும் வந்து உடைக்க வரலாம். ஆனா பொக்கிஷத்தை மட்டும் உடைக்க இடம் கொடுக்காத, நீயும் உடைக்காத, மற்றவர்களும் வந்து உடைக்க ஒரு வாய்ப்பும் என்ன பண்ணாத, தராத. ஆண்டவரே, எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பொக்கிஷம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது, அந்த பொக்கிஷம் கெட்டு போகக்கூடாது, பயன்படாமல் போகக்கூடாது, மங்கி போய் கூடாது. பரிசுத்தமாய் பாதுகாப்பதின் மூலம் உம்முடைய பிரகாசத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. இன்னைக்கு நம்ம ஜெபமெல்லாம் பானைக்காக தான், இன்னைக்கு நம்ம ஜெபமெல்லாம் பானைக்காக தான் ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பானைக்காக ஜெபம் பண்றத முதல்ல நிறுத்திட்டு உள்ள இருக்க பொக்கிஷத்துக்காக ஜெபம் பண்ணு, உள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்காக ஜெபம் பண்ணு. இந்த காலம் அதான் கேட்கிறாரு, உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை நான் கொடுத்திருக்கேன்பா, அந்த பொக்கிஷத்துக்காக ஜெபம் பண்ணு, அந்த பொக்கிஷத்தை காத்து கொண்டு நிறைவேற்ற முயற்சி பண்ணு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லமா கடைசி எல்லாரும், ஆண்டவரே பொக்கிஷ பானைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, பானைக்காக பிரயாசப்படாதீங்க, உள்ள இருக்க பொக்கிஷத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பொக்கிஷத்தை பத்திரமா காத்துக்கொண்டு கிரியை செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்போ உள்ளே இருந்து வெளிச்சம் வரும், என் தேவன் மகிமைப்படுவார். எல்லாரும் முழங்கார் படிக்கும். முதலாவது 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது நமக்குள்ளே இருந்து வாசனை வரணும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருந்து சாட்சி என்கிற வாசனை வரணும், சாட்சி என்கிற நற்கந்தம் வரணும் ஆண்டவரே. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் வரணும் ஆண்டவரே. வெளிச்சம் வருவதற்கு ஆண்டவரே உள்ள பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன். பானையை குறித்து நான் கவலைப்படாதபடி, பானைக்காகவே ஜெபம் பண்ணாதபடி, உள்ள கொடுத்திருக்கிற பொக்கிஷத்தை நான் காத்துக்கொள்ள, பொக்கிஷத்துக்காக நான் வாழ, அதற்காக நான் பிரயாசம் எடுக்க, அதற்காக ஜெபம் பண்ண, அதற்காக உழைக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். என்னிலிருந்து வருகிற வாசனை, என்னிலிருந்து வருகிற வெளிச்சம் உமக்கு மகிமையை கொண்டு வரணும். அதற்காகத்தான் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். வாக்குத்தத்தம் என் பிரச்சனையை தீர்க்க அல்ல, வாக்குத்தத்தம் என் கண்ணீரை துடைக்க அல்ல, வாக்குத்தத்தம் எனக்கு பரிகாரத்தை கொடுப்பதற்காக அல்ல, வாக்குத்தத்தத்தின் மூலம் உமக்கு மகிமை வரணும், உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். அதற்காகத்தான் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர். மகிமை வரணும்னா முதலாவது என்னிலிருந்து வாசனை, நற்கந்தம், சாட்சி வரணும். இரண்டாவது என்னிலிருந்து வெளிச்சம் வரணும். அந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை நான் கவனமாய் காத்துக்கொள்ள, மங்கி போக விடாதபடி, குறைந்து போக விடாதபடி, அதை அனல் மூட்டி கொண்டே இருக்க கிருபை தார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கே காரணம், நோக்கம், அதன் மூலம் உங்க நாமத்திற்கு மகிமை வரணும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். எங்களால் மகிமை வரணும்னா எங்களுக்குள்ளே இருந்த ஒரு வாசனை வரணும், ஒரு நற்கந்தம் வரணும், ஒரு நல்ல சாட்சி வரணும். அதற்கு எல்லா இடத்திலும் எங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இரண்டாவது, எங்களிலிருந்து ஒரு வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரணும்னா உள்ளே ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், அந்த பொக்கிஷத்தின் மீது எங்க கண்கள் இருக்கட்டும். அந்த பொக்கிஷத்தை பத்திரமாய் நாங்கள் பாதுகாக்கணும். அது குறைந்து விடக்கூடாது. ஆண்டவரே, மங்கி விட நாங்கள் அனுமதிக்க கூடாது. அந்த பொக்கிஷத்தை யாரும் நானும் உடைக்க கூடாது, மற்றவர்களும் உடைப்பதற்கு நான் இடம் கொடுக்காதபடி அந்த பொக்கிஷத்துக்காக நான் ஜெபித்து, அந்த பொக்கிஷத்துக்காக நான் முயற்சி எடுத்து ஆண்டவரே காரியங்களை செய்ய, அதன் மூலம் உங்க நாமத்திற்கு மகிமை வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஒரு பிள்ளைகளை வசனத்தால் கர்த்தர் இடைக்கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.